ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. And say, இன்னைக்கு நம்ம பார்க்குற சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவியாக தான் ட்ரெய்லர் வந்துட்டு. ஸோ ஃபைனலி இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி வந்துட்டு ஏன்னா இந்த டைரக்டர் வந்து செம்ம படம் கொடுத்தாங்க ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் மூவி அதுவும் செம்ம ஒரு ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யார்? yes. ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து டீசர் அதுக்கப்புறம் பாட்டுலாம் வேற லெவலில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ யாரை பற்றி பேசியிருக்கோம்? தனுஷ் சாரை பற்றி தான். ஸோ தனுஷ் சருக்கு தான் வந்து அந்த படம் பேர் வந்து கரை. ஸோ ஆல்ரெடி அந்த கரை சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாங்கு அது மாதிரி நிறைய கிராமத்துக்கு சாங் நம்ம பார்த்தோம்ல. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தனுஷ் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா மவிதா மேம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து KS ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் கருணா சார், அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுமாதிரி இருக்க மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார், டைரக்டர் வந்து விக்னேஷ் கிரி. ஸோ அந்த படம் வந்து போர் தொழில்னு ஒரு பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருக்கும். அது செம ஒரு அது நல்ல ஒரு படம். அந்த போலீஸ் ஸ்டோரி செம்மையாக எடுத்திருந்தாங்க. சரத்குமார் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி செகண்ட் படம் என்னன்னு ஃபைனலி தனுஷ் சார் கூட இந்த படம் வந்து. ஸோ இது வந்து பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஹைப்பு கிரியேட் பண்ணல. பட் ஆஸ் அ படமாக எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டைரக்டர் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கிடைக்கும்னா அது வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட்டு மூவியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. நல்ல ஒரு கதை இருக்கும். திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு திருடு. ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததில் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குங்க, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடவா விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஸோ நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து இதில் வந்து திருடராக இருக்காங்க. ஸோ அவசரமாக காசு வேணும்னு சொல்கிறாங்க தனுஷ் சார். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஐ திங்க் ஒரு பேங்கை திருடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பேங்க்கு காலையில் எடுத்து திருடுறாங்க. இந்த மாதிரி தான் அந்த போலீஸ் சூரஜ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க கெஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அதாவது ரொம்ப டைமுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வந்து அவங்க மறுபடியும் ஊருக்கு வர மாதிரி காட்டி அது வந்து திருந்திட்டு வர்றாங்க அப்படின்னு கேஸ் ரவிக்குமார் அந்த கருணாசாமி சொல்றாங்க. எதுக்கு வரான், அவன் மேல நம்பிக்கை சம்திங் லைக் தட்.
அதுக்கு கேஸ் மாதிரி இல்ல அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பிதான் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து கல்ஃப்ல ஒரு பெரிய ஒரு இது ஸ்ட்ரைக் மாதிரி நடக்குது. அங்க ஒரு அவங்களோட எண்ணெய் இதெல்லாம் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதனால நான் இதுல வந்து பெட்ரோலுக்கு ஆயிலுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இது இருக்கும் ஸ்ட்ரகல். ஸோ அது ரீசெண்டாவும் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த கொஞ்சம் லைட்டா கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது பாஸ்டா ரொம்ப முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இதுல வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக காசு தேவைப்படுறதுனால அவங்க பேங்க் எல்லாம் திருடுறாங்க. ஸோ திருடுறாங்க தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு வேற அவங்க மென்ஷனும் ஸோ பண்ணாங்க. அந்த ஓட்ட பிரச்சனை உள்ள போறது வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மமிதா மேமும் வந்து ஒரு சீரியஸான ரோல்ல இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அவங்க அந்த மாதிரி ஒரு ரோல்ல பார்க்கல. ஸோ அதனால வந்து அவங்க சொல்றாங்க எங்க போயிட்டு வர அப்படின்னு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீன்லேயே அவங்க வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க நீ சொல்ல வேண்டியதானே ஏதோ சொன்னாங்க. உண்மை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க நீ திருடு தானே போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு ஒய்ஃப் எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அழகாகவே ஒரு விஷயத்த காட்டியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த எந்த விஷயத்துக்காக அவங்க பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பா அது ஒரு யாருக்கு இது இருக்குது. அதுல ஒரு சஸ்பென்ஸ் அதை வந்து அவங்க ரிவீல் பண்ணல அஃப்கோர்ஸ். பட் அது வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதுலேயே கொஞ்சம் அந்த இது இருந்துச்சு. ஐயோ என்ன நடக்க போகுது, எதுக்கு அவங்க இதை திருடுறாங்க, யார் அதை இது பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். எதுக்கு திருடரா எப்படி இருக்க முடியும், நெகட்டிவ் மாதிரியா இல்ல பாசிட்டிவான நல்ல கேரக்டரா ஹீரோவா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரஜ் சார் அந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சவங்க அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு சொல்லுவாங்களா 2 பேர்த்துக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த மாதிரிலாம் காட்டல. மேபி 2 பேர்த்துக்கு அந்த விஷயம் ஸ்ட்ரகல் மாதிரி அவங்க இருந்து பிடிக்கிற மாதிரி இவங்க இருந்து ஓடுற மாதிரி அது மாதிரி நிறைய சீன் இருக்கும். ஒரு கார்ல வச்சு ஒரு சீன்ல டைலாக் அடிக்கிறாங்க, ஓடவும் விடுறாங்க போலீஸ். ஒண்ணு கண்டிப்பா இன்னைக்கு இந்த வாட்டி நான் வந்து கண்டிப்பா அவனை பிடிக்கும், ஒண்ணு உயிரோட இல்ல போனோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த படம் 30th ஏப்ரலுக்கு தான் வருது. ஸோ இன்னும் டைம் இல்லை. ஸோ இன்னும் 10 daysல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் படம் எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறது. ஸோ இதுல எதுவுமே அந்த பாட்டுலாம் வந்து எதுவுமே ஏன்னா இந்த படத்துல ஆக்சுவலா பாட்டை பேஸ் பண்ணி இந்த படம் ஐ திங்க் இல்ல, அது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த படத்துல 2 பாட்டு கிட்ட தான் ரிலீஸ் பண்ணாங்க. 2மே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் சுமாரா இருந்துச்சு. பட் இதுல வந்து டீசர்ல வந்து அந்த ஒரு கார் என்ட்ரி வச்சு அது ஒரு தனுசருக்கு இதெல்லாம் கெட்டி அப்படியே பேங்க்ல இது பண்றதுக்கு நிற்பாங்க. அந்த டைம்ல ஒரு பிஜிஎம் வரும், அது சூப்பரா இருந்துச்சு. ஜெய் பிரகாஷ் சார் செம்மையா போட்டிருந்தாங்க அந்த பிஜிஎம்லாம். ஸோ பிஜிஎம் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ண முடிச்சுட்டு அந்த டிடிக்கு நியூஸ் சேனலுக்கு ஒரு மியூசிக் உண்டு அந்த டைம்ல, அந்த மியூசிக் சேனல் வச்சு இது பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா தனுஷ் சார் சொல்லி ஆகணும். தனுஷ் சார் இந்த மாதிரி ரோல்லாம் சூப்பரா செட் ஆவாங்க. இதுலயே தெரியுது நடிப்பு அவங்களுக்கு வேற மாதிரி வரும் இந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கர்ணன்லேயும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி கொஞ்சம் தெரியுது. பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அது படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஓவரால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல சஸ்பென்ஸான ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு. இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வைக்கும். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.